குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 8வது வீட்டில் இருந்த குரு 9வது இடத்துக்கு வரார். 9ல் குரு வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்து, தன்னுடைய செல்வத்தை இழந்து, செல்வாக்கை இழந்து அடுத்த ஒரு இடத்தில் அவர் கால் பதிக்கும் பொழுது, தஞ்சம் புகும் பொழுது, அவர் எங்கெல்லாம் கால் பதிக்கிறாரோ அந்த இடத்தெல்லாம் அவருக்கு சொந்தமான இடத்தை மாற்றிக்கிட்டாருன்றது ஒரு வரலாறு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருடத்தில் அட்டமத்தில் குரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பல்வேறு வழிகளை அனுபவித்திருப்பார்கள். அதில் மறுக்காமல் சொல்லணும்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏற்றிருப்பாங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இம்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அப்போது பேர் புகழோடு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட தன்னுடைய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் இழந்திருப்பார்கள் அப்படின்றது விதி. அப்படி இழந்தவைகள் அத்தனையுமே திரும்ப மீட்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.